Hi, NCRT Grade 11 Chapter 4 Chemical Bonding book back question பார்த்துட்டு இருக்கோம். Question number 4.37. Write the significance of plus and minus sign shown in representing orbital. So நம்ம orbitals வரையும் போது let's say for example ஒரு p ஆர்பிட்டால் வரையலாம் ரைட்டா. ஸோ ஒரு p ஆர்பிட்டால் நான் வரையும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா எஸ்லையுமே நமக்கு இது இருக்கும். ஸோ இந்த மாதிரி போடுவோம் இல்லையா. ஸோ இந்த லோப் மேலே பண்ணுவோம், ஒரு சைடு ப்ளஸ் இன்னொரு சைடு மைனஸ் போடுவோம் ரைட். அண்ட் இந்த சைனுக்கு சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, ப்ளஸ் அண்ட் மைனஸ் சைன். ஸோ இப்போ பாசிட்டிவ் சைன் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ப்ளஸ் சைன்றது வந்து பாசிட்டிவ் வேவ் ஃபங்க்ஷனை சொல்லுது. பாசிட்டிவ் வேவ் ஃபங்க்ஷன். அண்ட் நெகட்டிவ் சைன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன சொல்லுது, நெகட்டிவ் வேவ் ஃபங்க்ஷன் சொல்லுது. அப்படின்னா என்னது, இப்போ இந்த ஆர்பிட்டால்ஸுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் உதாரணத்துக்கு ரெண்டு பாசிட்டிவ் வந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு சைனோடைய எதுவும் நாங்கள் எழுதிட்டேன். சப்போஸ் இப்போ பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சைன் ஃபங்க்ஷன் ரெண்டு வேவ்ஸ் பாசிட்டிவ் சைன் இருக்கக்கூடியது சேர்ந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரைட். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டிவாக டெஸ்ட்ரக்டிவாக கண்டுபிடிக்கிறக்காக தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் சைன்ஸை ரைட். இப்போ இங்கே நெகட்டிவ் சைன் அண்ட் ஒரு நெகட்டிவ் சைன் சேர்ந்துச்சு அப்படின்னா இதையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம் ரைட். ஆனால் இதே ஒரு பாசிட்டிவ் அண்ட் ஒரு நெகட்டிவ் சேர்ந்துச்சு அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் நம்ம பாண்டிங் ஆன்டி பாண்டிங்க்கு நமக்கு ஃபார்ம் ஆகுது இல்லையா. ஸோ அதில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்போவுமே நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன பண்ணும், பாண்டிங் ஆர்பிட்டால்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் எல்லாத்துக்குமே நமக்கு என்ன வரும், பாண்டிங். இதே வந்து நமக்கு டிஸ்ட்ரக்டிவ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ப்ளஸ் அண்ட் ஃபைனோட சிக்னிஃபிகன்ஸே இதுதான். ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைன்ஸை சொல்லும் ரைட். இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு ஆர்பிட்டாலை மிக்ஸ் பண்ணும்போது ரெண்டில் இருக்கக்கூடிய சைனையும் நம்ம நோட் பண்ணணும். ஸோ ப்ளஸ் இருந்துச்சுன்னா அது மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்டிவாக கொடுக்கும். இதே ஒரு ப்ளஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்ட்ரக்டிவாக கொடுக்கும் ரைட். ஸோ அப்போ கண்டிப்பாக ஒரு ஆர்பிட்டாலாம் நமக்கு ப்ளஸும் மைனஸும் சேர்ந்தே தான் வரும். அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஒரு டிஸ்ட்ரக்டிவ் கிடைக்கும். அதுதான் பாண்டிங் அண்ட் ஆன்டி பாண்டிங் அப்படின்னு சொல்கிறோம் ரைட். தேங்க்யூ.